ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் மொபைலில் எப்படி சாங்ஸை ரிங்டோனாக செட் பண்ணுறது, சாங்கில் ஒரு குறிப்பிட்ட லைனை எப்படி ரிங்டோனாக செட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் கூகுளில் போய்ட்டு அந்த சாங் நேமை டைப் பண்ணி டவுன்லோடுன்னு டைப் பண்ணிங்கனாவே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த சாங்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைல் மேனேஜரில் போய்ட்டு மியூசிக்கில் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 3 படத்துலேருந்து கண்ணழகா சாங் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சாங்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணுறது மாதிரி கேட்கும். நீங்கள் மியூசிக் ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல காட்டலைன்னா நீங்கள் டைரெக்டாக மியூசிக் ஆப்பை ஓப்பன் பண்ணி இந்த சாங்கை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, மியூசிக் ஆப்பை ஓப்பன் பண்ணி அந்த சாங்கை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட் டாப் கார்னரில் 3 லைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரிங்டோன் எடிட்டர்னு இருக்கும் ரெண்டாவதாக, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சாங்கோட டியூரேஷன் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். சாங் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணுங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எந்த லைன் உங்களுக்கு வேணுமோ அந்த லைனில் இதை செட் பண்ணிக்கங்க. எது வரைக்கும் பாடணுமோ அதையும் செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் செட் பண்ணிவிட்டு கீழே ப்ளே ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணியும் பார்த்துக்க முடியும். உங்களுக்கு சென்ட்ரல் லைன் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை தேவையில்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரியே அப்படியே விட்டுட்டு கீழே செட் ஆஸ் ரிங்டோன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாங் வந்து செட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் பிடிச்ச லைனை வந்து நீங்கள் ரிங்டோனை செட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை இந்த மியூசிக் ஆப் உங்களுக்கு ஷோவ் ஆகலைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் மியூசிக்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கனாவே எம்ஐ மியூசிக்னு ஒரு ஆப் வந்து ஷோ ஆகும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெட்மி மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இது இன்பில்ட்டாகவே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் இல்லாமையும் நீங்கள் ரிங்டோன் செட் பண்ண முடியும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இருக்கா, அதுக்குள்ளே வாங்க. அதில் இந்த இடத்துல ரிங்டோன்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பாருங்கள், இந்த இடத்துல சூஸ் லோக்கல் ரிங்டோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆடியோ ஃபைல்ஸும் மியூசிக்கும் ஷோ ஆகும். ஒருவேளை உங்களுக்கு மியூசிக் ஷோ ஆகலைன்னா ஆடியோ ஃபைல்ஸு கிளிக் பண்ணுங்கள். அதில் எந்த பாட்டு வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்ளைன்னு இருக்கும், அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா சிம் 1க்கா 2க்கான்னு கேட்கும். நீங்கள் சிம் 1க்கு அந்த மாதிரி செட் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி செட் பண்ணும்போது சாங் வந்து ஸ்டார்டிங்லேருந்து தான் உங்களுக்கு ப்ளே ஆகும். இதே அந்த மியூசிக் ஆப்பை சூஸ் பண்ணி செட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிற லைனை வந்து பார்த்திங்கன்னா ரிங்டோனாக செட் பண்ணிக்க முடியும். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். பை காய்ஸ்.